அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நாம ஷாபான் 15 பராத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். பராத் என்று செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான 2 துவாக்கள். இந்த 2 வார்த்தைகளை மட்டும் கேளுங்க போதும், எல்லாமே உள்ளடங்கிரும் சொல்லலாம். ஏன்னா இந்த ஷாபானுடைய 15 பராத் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த சிறப்புகள்லயே ரொம்ப தலை சிறந்த சிறப்பு எது தெரியுங்களா? இந்த நாள் விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துள்ளது. அப்ப விதி அப்படிங்கிறது நமக்கான வருடத்திற்குண்டான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹும் இதுல தீர்மானிச்சு கொடுப்பான். அப்ப விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நேரத்துல நாம எப்படி இருக்கணும்? இப்ப நமக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க போறான், இனி உன்னுடைய லைஃபே இப்படிதான் இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சமயத்துல ரொம்ப அட்டென்ஷனா இருந்து அவன் இடத்துல அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கும்ல. யாராவது ஒரு இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க, இந்த தேதிக்குள்ள இந்த ஒரு இலவச பொருள் கிடைக்குதுன்னா கூட அதுக்காக போய் நம்ம மெனக்கெட்டு லைன்ல நிக்கிறோம்னா, அந்த மாதிரிதான் விதி தீர்மானிக்கக்கூடிய நாள்ல நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணுவோம்? விதியை நல்ல முறையில தீர்மானித்து அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காத்திருந்து அமல் செய்ய வேண்டிய நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்குது. அப்ப அமல்களை உயர்த்தப்படும் போது என்ன ஆகும்? நம்ம ஒரு வருஷமா செஞ்ச எல்லா வேலையும் அல்லாட்ட போகும். அப்ப அல்லாஹ் அந்த வேலையை பார்த்து அதுக்கான கூலியை கொடுப்பான். அப்ப அமல்கள் உயர்த்தப்படுது. அந்த அமல்களோடு சேர்ந்து என்ன போகும்? பாவமும் போகும். அப்ப பாவமும் சேர்ந்து அல்லாட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த பாவத்துக்கான மன்னிப்பும் நமக்கு இந்த நாளே அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப உயர்த்துறது மட்டும் இல்ல, உயர்த்தின கையோட அல்லாஹ் மன்னிப்பையும் கொடுக்குறேங்கிறான். அப்ப பாவ மன்னிப்பும் கிடைக்குது இந்த நாள்ல. இன்னும் இந்த நாள்ல துவாக்கள் ஏற்கப்படுது. அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த நாள்ல நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறான். அதனால பாவங்கள் மன்னிச்சு அமல்கள் உயர்த்தப்பட்டு இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு நல்ல நிலைமை நமக்கு உண்டாகுது. அதுக்காக நாம செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 துவா தான். அதுல முதல் துவா என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா ஓதணும். இது பாத்தீங்கன்னா நம்ம லைலத்துல் கத்ர் இரவுல கூட நம்ம ஓதுவோம். லைலத்துல் கத்ர் இரவு என்ன இரவு? அதுவும் விதி தீர்மானிக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. ஒரு வருடத்துக்கான விஷயங்களை அந்த இரவும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுது. அதே மாதிரிதான் பராத்துக்கும் சிறப்பு சொல்லப்படுது. அதனால அந்த அன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு துவாவை தான் இன்னைக்கும் நம்ம ஓதணும் பராத்துலயும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவனா இருக்க, எனவே என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்புக்காக ஓதணும். அதுக்கப்புறம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்கள் கபுலாருக்காக அதிகமாக ஓதிய இந்த துவா ஓதுனீங்கன்னா உங்களுடைய துவா என்ன ஆயிரும்? கபுலாயிரும். அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு துவாவும் கபுலாகி விதியும் சரியாக எழுதப்படும். இது 2ஐயும் ஒவ்வொரு தடவையும் எப்பெல்லாம் பருள் தொழுகை தொழுகிறீங்களோ அப்ப ஓதுங்க. இல்ல காலை மாலை சாயங்காலம் சொல்லிட்டு இந்த நாளுடைய எல்லா பொழுதுலையும் பராத் முடிகிற வரையும் இந்த துவாவை நீங்க ஓதிக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஓதும் போது ஒரு 10 தடவை இதை ஓதுனாவே போதும், உங்க எல்லா தேவையும் இதுக்குள்ள அடங்கிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.